மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிகச் சிறப்பானதொரு சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்தை இந்த புதுக்கோட்டை மாநகரிலே ஏற்பாடு செய்து இங்கே திரளாக கூடியிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நம் தேசத்தினுடைய 80ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்தை புதுக்கோட்டை மண்ணில் நடத்துறதுல எங்களுக்கு கூடுதல் பெருமை. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பல சமஸ்தானங்களை இணைச்சாங்க. இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லா சமஸ்தானத்தையும் ஒருங்கிணைந்த இந்தியாவாக மாற்றும் போது இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய மொத்த கஜானாவையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் தேசத்தோடு இணைந்து நாங்களும் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் சொன்ன ஒரு சமஸ்தானம் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம். அதை விட இன்னொரு கூடுதல் பெருமை சொல்லட்டுங்களா? அது நமக்கு தமிழர்களாகிய நமக்கு கூடுதலான பெருமை. இங்க இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். அந்த தமிழ்நாட்டிலேயே அதிக கல்வெட்டுகள் கிடைச்சது புதுக்கோட்டை மாவட்டம். அதை தாண்டி இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்துற எல்லார் பேரையும் நான் சொல்லணும். அதுக்கு முன்னால ஒரே வரியில சொல்லணும்னு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற புதுக்கோட்டை பேரரசு ரோட்டரி சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கைதட்டலை கொடுக்கலாம். உலகத்துல போலியோ அப்படிங்கிற ஒரு நோயை ஒழிச்சிருக்காங்க பல நாடுகள்ல. கிட்டத்தட்ட 70%, குறிப்பா நம்ம இந்தியாவை எடுத்துக்கங்களேன், 100% போலியோ ஒழிக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொன்னா அதுக்கு 100% சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது ரோட்டரி பெருமக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த ஊட்டக்கூடிய அந்த ஒரு சொட்டு போலியோவிலையும் ரோட்டரியினுடைய ஒரு சொட்டு வியர்வை இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. உண்மையில் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும். இந்த நிகழ்ச்சியிலே மேடைக்கு வந்து குத்துவிளக்கேற்றிய பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியிலே விருதை பெற்ற விருதாளர்கள், உங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். குறிப்பாக புதுக்கோட்டை பேரரசு ரோட்டரி சங்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், ஸ்ரீ பார்வதீஸ் ஜுவல்லரியை சார்ந்த நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், ஜியோ பேலஸ் அண்ட் பார்க் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், திருச்சி பில்டிங் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஃபியூச்சர் ஸ்டார் ரியல் எஸ்டேட் மற்றும் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், ஹிருதியா காரியாட்டிக் சென்டர் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், குறிப்பாக உதயம் ஆர்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் மீண்டும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தினத்தில் உண்மையிலே ஒரு பொருத்தமான தலைப்பை கொடுத்துருக்கோம். அந்த தலைப்பை சொல்லிட்டு நான் உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். பெற்ற சுதந்திரத்தை நாம் விருத்தி செய்கிறோமா, விரயம் செய்கிறோமா? வாங்கின சுதந்திரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறோமா, தாழ்த்தி இருக்கிறோமா, இல்லை வளர்த்து இருக்கிறோமா, குறைச்சிருக்கிறோமா, எப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம சுதந்திரத்தை வாங்கின சுதந்திரத்தை விருத்தி செய்திருக்கிறோன்னு 3 பெண்கள், வளர்ச்சி அப்படி வச்சுக்கலாம். இந்த பக்கம் இல்லை, நம்ம இன்னும் அந்த சுதந்திரத்தை நம்ம சரியாவே பயன்படுத்தலை, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தேசத்தினுடைய மதிப்பை குறைக்கிற லெவலில் தான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த 3 பேர் வந்திருக்காங்க. பொதுவாக அப்பா சொத்து பிரிக்கும் போது அப்பா சொத்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா அந்த சொத்தை அப்படியே வச்சிருக்கணும். ஒன்று, அந்த சொத்தை வளர்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஒரு 100 கோடி சொத்து வச்சுட்டு போயிருக்காரா, நீ 150 கோடியா ஆக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 100 கோடியா வச்சிருக்கணும். 50 கோடியா இறக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இவங்க இல்ல அது 100 கோடி 200 கோடியா மாறிடுச்சுன்னு சொல்றதுக்கு இவங்க. அவ்வளவுதான். இந்தியா உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவங்க. பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, சுதந்திரத்துக்கு முன்னால சாலைகள் எங்கெங்க இருந்தது? 30,000 கிலோமீட்டருக்கு கூட சாலைகள் இல்லாத இந்தியா. ஆனா இன்னைக்கு 30 லட்சம் கிலோமீட்டரை தாண்டி சாலைகள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது இந்தியாவுடைய வளர்ச்சின்னு சொல்றதுக்கு தான் இவங்க. வளர்ந்துருக்கோம், எல்லா விஷயத்திலும் நம்ம வளர்ந்துருக்கோங்க, எல்லாம் நிறைய மாற்றங்கள் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஆனா இவங்க ஒத்துக்குவாங்களா? இந்தியாவில் எல்லாம் இருக்கு, நாங்களே ஒத்துக்கிறோம். இந்தியாவில் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கா? அப்படி ஒரு கேள்வி எப்பவுமே கேட்போம்ல. எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கா? இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இன்னும் மூழ்கிக்கிட்டே இருக்காங்க.
செல்போனுக்குள்ள மூழ்கிட்டான். இதில் அந்த பெண்கள் தப்பா நினைக்க வேண்டாம், என் மனைவி சேர்த்தே சொல்றேன். இன்னைக்கு 2 வயசு குழந்தைய பார்த்து ஒரு அம்மா சொல்லுது, என் பிள்ளைகிட்ட மட்டும் செல்ல கொடுத்துட்டா போதும், என்ன சொன்னாலும் கேட்பான், கையில செல்ல கொடுத்துட்டா போதும், என்ன இப்ப கேட்பான், அப்புறம் வைப்பான் பெரிய ஆப்பா. இன்னைக்கு செல்ல இப்படியே பழகிட்டோமா இல்லையா? இன்னைக்கு வாட்ஸ்அப் தெரிஞ்ச பசங்களுக்கு வாவூசிய தெரியலங்க. இன்னைக்கு இளைஞர்கள் அதுக்குள்ள மூழ்கி போயிருக்கிறான். கூகுள தெரிஞ்ச இன்னைக்கு இளைஞர்களுக்கு குதிராம் போஸ் தெரியாது. நாம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல பேரை போய் நம்ம இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய தேசம் நம்ம நினைச்ச அளவுக்கு கொண்டு போக முடியல. தேசம் இன்னமும் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. வளரலன்னு சொல்றதுக்கு இந்த 3 பேர். நான் இவங்களை பெருமையோட இப்ப அறிமுகப்படுத்துறேன். இந்த பக்கம் இல்ல, நம்முடைய பெற்ற சுதந்திரம் இன்னைக்கு நம்ம விரயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வதற்காக நாடறிந்த பேச்சாளர் முனைவர் பழனி அவர்கள் தனக்கென்று ஒரு தனி பாணியோடு எந்த தலைப்பை கொடுத்தாலும் ரொம்ப யதார்த்தமான நகைச்சுவையோடு அற்புதமாக பேசக்கூடிய கோவை தனபால் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மண்ணினுடைய மண்ணை சார்ந்த புதுக்கோட்டை கவிஞர் தனிக்கொடி அவர்கள், அற்புதமான பேச்சாளர் ஆரூர் சினேகா அவர்கள், மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு இருக்குன்னு இப்பவும் சொல்லக்கூடிய நம்முடைய மீனாட்சி லட்சுமணன் அவர்கள் இந்த பக்கம். அதைத் தொடர்ந்து அற்புதமான ஒரு பேச்சாளர் மரியாதைக்குரிய சாத்தமை பிரியா அவர்கள். இவங்க அங்க பேச்சாளர்கள் எல்லாம் நான் பெருமையோடு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போது உடனடியாக அதுக்கு முன்னால பேச்சாளர்களை களமிறக்கினாதான் பட்டிமன்றம் கொஞ்சம் சூடு பிடிக்குங்கிறதுனால நம்முடைய மீனாட்சி லட்சுமணன் அவர்கள் வருகிறார். புதுக்கோட்டை பிரம்மாண்டம். புதுக்கோட்டை மற்றும் கரம்பக்குடியில் தங்க நகைகளுக்கு 4.99% சேதாரம் மட்டுமே. ஸ்ரீ பார்வதிஸ் ஜுவல்லர்ஸ் தங்க நகை தயாரிப்பு கூடம், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை. பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதியுடன். இந்த நிகழ்ச்சி இங்க நடப்பதற்கு இத்தனை விளம்பரதாரர்கள், இத்தனை மனிதர்கள், இந்த புதுக்கோட்டையினுடைய சான்றோர் பெருமக்கள், நீங்க வந்திருக்கிற இத்தனை பேர் காரணம் அப்படின்னா, இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒன்னா சேர்க்கறதுன்னு ஒரு வேலை இருக்கு பாத்தீங்களா. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையை சார்ந்த நம்முடைய ஆனந்த்குமார் அவர்கள், அவருக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டலை கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு துணையாக இருக்கிற அருண் அவர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்த தம்பி ராகுல், ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை நம்ம செஞ்சிருக்க முடியாது. என்னை ஈன்றோருக்கும் அறிவூட்டிய சான்றோருக்கும் அவை நிறைந்த பெரியோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் புதிகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காரைக்குடி மீனாவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா என்கின்ற நாடு ஒரு காலத்தில் மேலை நாடுகளெல்லாம் மேலே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வானூர்திகளை பார்த்து தானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களாக சிறந்து பறந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எந்த ஏவுகணையுமே நிக்க முடியலன்னு சொன்னா இது நம்ம சுதந்திரத்தினால கிடைச்ச விருத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டுமா, இன்னைக்கு நிலால கொண்டு போய் கால் வைக்கிறதே கஷ்டம். அன்னைக்கெல்லாம் நிலால பாட்டி வடை சுட்ட கதை தான் நமக்குலாம் தெரியும். ஆனா நிலாலையும் தெற்கு பகுதியில லேண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தெற்கு பகுதியில முதல்ல லேண்ட் பண்ண பெருமை நம்ம இந்தியாவே சாருன்னு சொன்னா இதை விட ஒரு விருத்தி நமக்கு தேவையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய முதல்ல தொலைக்காட்சி மேடையில தேர்ச்சி பெற செஞ்சது நம்மளுடைய கோவை தனபால் அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணா சிங்காரவேலு அண்ணனும் அடுத்த வருஷம் என்னைய தேர்ச்சி செஞ்சாங்க. இன்றைக்கு அவர்கள் கொடுத்த பேச்சு சுதந்திரம் இன்றைக்கு உங்கள் கண்முன்னே நின்று விருத்தியா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா இதை விட வேறு உதாரணம் தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்லணும். உங்க வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சின்ட்டீங்க. ஒரு தனி மனித வளர்ச்சி தானங்க தேசத்தினுடைய வளர்ச்சி. உண்மைதானே? ஆமா. அன்னைக்கெல்லாம் தோல்சீலை போராட்டம்னு ஒண்ணு நடந்தது. தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த பெண்கள் தோல் சீலை அணிவதற்கும் தான் ரவிக்கு அணிகிறதுக்கும் கூட வரி கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண் ராணுவ உடை அணிகிறா, ஸ்பேஸ் சூட் அணிகிறான்னு சொன்னா இதை விட வேறு என்ன விருத்தி உங்களுக்கு தேவையா இருக்குதுன்னு எனக்கு தெரியல.
அன்னைக்கு வள்ளுவன் வந்து திருக்குறள் எழுதிட்டு இருக்கும் போது வாசுகியை கூப்பிட்டாராம். அப்ப வாசுகி விட்ட வாளி அங்கேயே இருந்துச்சான். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு பெண்களை நீங்க குரல்ல உயர்த்தி கூப்பிட முடியுமா? இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மனைவியெல்லாம் அங்கே இருப்பாங்க, வாளி தான் உங்களை நோக்கி வரும். அது வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். நீங்க பொதுவா பெண்களை, இன்னைக்கு இருக்கிற பெண்களை பேயோட ஒப்பிட்டா கூட ஒத்துக்குவாங்கம்மா. பெண்களை பேயோட ஒப்பிட்டு பேசினா கூட ஒத்துக்குவாங்க. இன்னொரு பெண்ணோட ஒப்பிட்டு பேசினா பேயா மாறிடுவாங்க. எவ்வளவுதான் பேயா இருந்தாலும் அன்புக்கு மட்டுமே அடிமையாவாங்களே தவிர அன்றைக்கு இருந்த அடிமைத்தனத்துக்கு இன்றைய பெண்கள் அடிமையாவதே கிடையாது. அன்னைக்கெல்லாம் எங்க ஆயா அப்பத்தாவெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னா பொது இடங்கள்ல தன்னுடைய கணவனை கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தப்ப எல்லாம் பொது இடங்கள்ல ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாருடைய கணவனும் ஒரு 10 கணவர்கள் திரும்பி பார்ப்பாங்க, யாரை கூப்பிடுறாங்களே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு பொது இடத்துல தன்னுடைய கணவனை பேர் சொல்லி கூப்பிட முடியுதுன்னு சொன்னா அதை விட என்ன வளர்ச்சி உங்களுக்கு தேவை? அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்காகவும் பேச ஒரே ஒரு பாரதி தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் பாரதி இருக்கிறான்னு சொன்னா அதுதான் நம் சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டையில ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அரசு பள்ளி மாணவி. அவ நாசாவுக்கு போறதுக்காக தேர்ச்சி பெறா. நாசாவுக்கு போறதுக்கு அவள்கிட்ட கையில காசு கிடையாது. எல்லா தொண்டு நிறுவனங்களும் வந்து அவளுக்கு உதவி செஞ்சாங்க. அவளுக்கு போதுமான உதவி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு தொண்டு நிறுவனம் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஜெயலட்சுமி என்ன தெரியுமா பதில் சொன்னா, நான் நாசாவுக்கு போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு, ஆனா என்னுடைய கிராம மக்கள் கழிப்பிடம் செல்வதற்கான வழி இன்னும் கிடைக்கலன்னு சொன்னா. நீங்க நினைக்கலாம் அவ கல்வி சுதந்திரம் அவளுக்கு கிடைச்சதுனாலதான் இவ்வளவு பேசுறான்னு. கல்வி சுதந்திரத்தினால மட்டும் இவ்வளவு பேசல, சமுதாயத்துக்கு மேல உள்ள அக்கறைனாலையும் தான் அவ இவ்வளவு பேசுறா. அவன் நினைச்சிருந்தா அந்த ஒட்டுமொத்த காசையும் அவ வாங்கி இருக்கலாம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி சுதாமூர்த்தி ஒரு பேட்டியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அவங்க கல்லூரி செல்லும் போது அங்க லேடிஸுக்குன்னு ஒரு கழிப்பறையே கிடையாது அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு கழிப்பறை கிடையாது. இன்றைக்கு 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் மாற்று பாலினத்தவர்களுக்கும் கழிவறை இருக்குதுன்னு சொன்னா இதை விட வேற என்ன வளர்ச்சி வேணும் உங்களுக்கு? உண்மை. ஏன்னா அவங்களுக்கு சமமான அங்கீகாரம். இன்னைக்கு அவங்களும் தேர்தலில் ஓட்டுரிமை கிடையாதுங்க. இன்னைக்கு தேர்தல் நின்று ஜெயிக்கிறாங்க, மேயர் ஆகியிருக்காங்க. அதுவே பெரிய மாற்றம் இல்லையா? உண்மைதான். ஒரு காலத்துல எல்லாம் அரண்மனைங்கிறது மன்னர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் மட்டுமே சொந்தமா இருந்துச்சு. மகாபாரத காலகட்டத்துல திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததுனால அவர் அரியணை ஏற முடியலையாம். ஆனா இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பார்லிமெண்ட்ல போய் பேச முடியுது அப்படின்னு சொன்னா இதை விட வேறு என்ன சுதந்திரம் உங்களால சொல்லிட முடியும் சொல்லுங்க? இதத்தான் ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், 7 மொழிகளை எங்கள் நாடு பேசலாம், என்ன வார்த்தை பேசினும் இந்தியர்கள் நாங்களே. வடக்கு எல்லை இமயமே, தெற்கு எல்லை குமரியே, வாருகின்ற இடமெல்லாம் ஓரினத்து பறவையே, இங்கு வாழும் யாவருக்கும் இந்தியாவே தாயகம். அண்ணன் தம்பி இருவருள் அன்பு சண்டை மூடலாம், அடுத்த வீட்டுக்காரரை அழைப்பதில்லை நாங்களே. எண்ணில்லாத வேற்றுமையும் எங்கள் நாட்டில் இருக்கலாம், என்னதான் இருப்பினும் இந்தியர்கள் நாங்களே என்று சொல்லி என்னதான் பிரச்சனை வந்தாலும் வெளிநாட்டிட்ட போய் நிக்கிறது கிடையாது. நம்மளே அதை தீர்த்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக எல்லா மதமும் ஒன்று என்று இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் விருத்தியின் பெரிய அடையாளம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய மாற்றங்களை சொன்னாங்க, வளர்ச்சியை சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எல்லாமே உண்மைதான். அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா உடனடியாக இங்கேருந்து புதுக்கோட்டை தான் பதில் சொல்லணுங்கிறதுனால நம்முடைய கவிஞர் தனிக்கொடி அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். புதுக்கோட்டை பிரம்மாண்டம். புதுக்கோட்டை மற்றும் கரம்பக்குடியில் தங்க நகைகளுக்கு 4.99% சேதாரம் மட்டுமே. ஸ்ரீ பார்வதிஸ் ஜுவல்லர்ஸ் தங்க நகை தயாரிப்பு கூடம், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை. பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதியுடன் மொட்டவிழ்ந்து பூவெடிக்க, மொய்வண்டு தேன் குடிக்க,
சிட்டசைந்து பன்னெடுக்க செங்கமலம் கண்ணடிக்க பட்டவனம் பால்வடிக்க பச்சைமையில் தான் நடிக்க ஒட்டுமன பொதிகையிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து கற்றுணர்ந்த பாவலரின் கைகளிலே விளையாடி முற்றுணர்ந்த ஞானியர்தம் மூச்சாகி பேச்சாகி குற்றமற வெற்றி கண்ட கொற்றவர்க்கு பின் என்னை பற்றி வரும் பூந்தமிழை உன் பாதத்தை வணங்குகிறேன். புதுக்கோட்டை மிகப்பெரிய மண். காலந்தோறும் ஒரு காலத்தில்ங்கிறத உள்ள இந்த காலம் வரைக்கும் சிறந்த கலைஞர்களை, கவிஞர்களை, படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிற மாபெரும் மண் இந்த மண். அதுல எனக்கு பெருமை இருக்கு. உண்மை. ஆமா. இந்த சபைக்குள்ள ஒரு பெண்ணை முதல்ல பேச வச்சது நீங்கள் கொடுத்த சுதந்திரம். உண்மையா இல்லையா? ஆனா பேசின 10 நிமிஷத்துக்கு இப்படி விரயம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது எனக்கு வருத்தம். எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குங்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இப்போ விவசாயம் வளர்ந்துருக்கணுமா? வயல்ல பூரா பிளாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்கானா? வீடுகள் நிறைந்திருக்கிறது, விவசாயம் நிறைந்திருக்கிறதா? நிலம் விரயமாகி கொண்டிருக்கிறது. கல்வியாளர்கள் இருக்கிறதுனால சொல்றேன், கல்வி சுதந்திரத்திற்கு பிறகு இங்கு கல்வி வளர்ந்திருக்கிறது. ஆனால் கல்விக்கேற்ற பயன், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்லை. நாம் காலங்கள் விரயமாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவுங்க சொல்லணும்? சொன்ன மாதிரி உண்மையில இந்த ஆறு குளம்லாம் வீடுகளா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. அதையும் ஒரு கவிஞன் சொன்னான், இன்றைக்கெல்லாம் ஆறுகளை கடப்பதற்கு ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகங்களே போதும் அப்படின்னா. அதை விட இன்னொருத்தர் சொன்னான், ஏரிக்குள் வீடு கட்டி லாரியில் தண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. தொழில் வளர்ந்து இருக்கிறது, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி இந்திய சமூகத்திற்குள் தொழில் வளர்ந்து இருக்கிறது. ஆனால் ஏழைகள், தொழிலாளர்கள் வறுமையில் நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்றால் சுதந்திரம் எங்கே விருத்தி அடைந்திருக்கிறது சொல்லுங்கள். நண்பர் கபிலன் தெரியும், என்னுடைய திரைப்பட பாடலாசிரியரை நான் இருக்கிறதுனால நண்பர் கபிலனோட அடிக்கடி சந்திச்சு பேசுவேன். என்னங்க இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறாங்கன்னு. வீடுகளை பெரிதாக கட்டி விடுவார்கள், ஆனால் வீட்டுக்குள் நாய் இருக்கும், வாசல்ல மனுஷன் காப்பாத்திக்கிட்டு இருப்பான். கரெக்டா? இது மாதிரி ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, இருக்கிற காசை விரயம் பண்றது மாதிரி பெரிய பில்டிங் கட்டிட்டான். வீட்டுக்குள்ள போறப்ப காலிங் மில்லு வச்சிருப்பான், உச்சபட்சமா தானே. அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த டோருக்கு வாய்ஸ் ஸ்டோர் வச்சு விட்டான். வீட்டு லிப்டுக்குள்ள வாய்ஸ் ஸ்டோர் பெரிய விஷயம் தான். முதல் மாடிக்கு போறதுக்கே லிப்ட், அதுக்கு வாய்ஸ் ஸ்டோர். ஒரு நாள் வெளியில போனவன் பல்டாக்டரை பார்த்துட்டு பல்ல புடிக்கிட்டு வந்துட்டான். இப்ப டோரை பார்த்து மை டார்லிங் சொன்னாதான் அது திறக்கும். இவன் போயிட்டு உள்ள நின்றுக்கிட்டு மை டார்லிங் சொல்றான், டோர் திறக்கல. ஏன்னா மை டார்லிங் வரல, திறக்கவில்லை, வெளியிலே உட்கார்ந்துருந்தான் பொழுதனைக்கு. எதுக்குங்க அவ்வளவு பெரிய செலவு? நாட்டில் சம்பாதிக்கிற 4 ஏழைகள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து தொலைஞ்சா என்ன? வீட்டுக்குள்ள எதுக்கு லிப்ட்? இத எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் நீங்க மகாத்மா பத்தி சொன்னீங்களே, மகாத்மா என்ன சொன்னாரு? சுதந்திரம் என்பது நீ கைவீசி நட, தாராளமாக கைவீசி நட, ஆனால் எதிராளியின் கண்ணிலே குத்திவிடாமல் நட, அதுதான் சுதந்திரம். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திரம் வேறும் விழுதும் இல்லாத வெறும் கண்காட்சி வரம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா, பதவிகள் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள், சுதந்திர தேவி சுயநல புலிகளின் துணிது வைக்கிறாள், தாயை மீட்கவா தர்மம் காக்கவா, நான் தாயை மீட்கவா தர்மம் காக்கவா. தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? தயவு செய்து யோசியுங்கள். பகத்சிங் தூக்கு போடும்போது என்னங்க சொன்னா? தூக்கு போடும்போது சந்தோஷமா, உலகத்திலேயே தூக்கு போடும்போது சந்தோஷமாக ஒரு இளைஞன் சென்றான் என்றால் உலக மனித குலத்தின் வரலாற்றிலேயே பகத்சிங் மட்டும்தான். அவன் தான் சொல்றான், என்னை தூக்கில் போடும் பொழுது முகத்தில் கருப்பு துணி போடாதீர்கள், ஏனென்றால் நான் சாகும் பொழுது கூட என் கண்கள் என் தாய்மண்ணை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னவன் பகத்சிங். இன்றைய இளைஞர்கள் அப்படி யாராவது ஒருவரை சொல்லுங்கள், தயவு செய்து யோசிங்கள். கப்பலோட்டிய தமிழன் சிறையில் இருந்து வருகிறான்,
வெள்ளையனுக்கு எதிராக கப்பல் ஓட்டிய தமிழன் வெளியில் வருகிற போது சிலர் கூப்பிடுறாங்க, பிள்ளைவாள் சிதம்பரம் பிள்ளைவாள்கிறாரு பட்டி அணைத்து கொண்டு வருகிற போது 5 ஆண்டுகள் தம்பி செத்து போயிட்டு, தம்பி பைத்தியக்காரன் ஆயிட்டான், 40 வருஷம். அதுக்கு ஒரு நல்ல டயலாக் அந்த படத்தில் வரும். அண்ணா, ராமனுக்கு கூட 14 வருஷம் தானா, என் அண்ணனுக்கு 40 வருஷமா என்று அழுது கொண்டு பைத்தியமானான் சுந்தரம். ஆனா வெளியில வந்த போது இவ்வளவு பெரிய சுதந்திர வீரர் என்ன, செக்கிழுத்தவனை கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையே, தமிழ்நாட்டில் நன்றி உள்ள ஜீவன் ஒண்ணு கூட இல்லையா என்று ஒருவர் நண்பர் திட்டிக் கொண்டிருக்க போது, நான் அவர்கள் நன்றி எதிர்பார்த்து நான் சிறைக்கு செல்லவில்லை என்று வாவு சொல்லும் போது, நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு குரல் கேட்கும். நான் வந்திருக்கிறேன் பிள்ளைவாள் என்ன, இந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருக்கிறதே. சிவாஜி அப்படித்தான் நடிச்சிருப்பார் மனுஷன். இந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருக்கிறதே அப்படின்னா, பிள்ளைவாள் அவர்களே, வவுசி அவர்களே, என்னை தெரியவில்லையா? நான் தான் உங்கள் ஆருயிர் நண்பன் சிவம், சுப்பிரமணிய சிவம். தொழுநோயோடு இருக்கிறேன். வெள்ளையன் எனக்கு கொடுத்த பரிசு இதுதான் என்று கதறும் போது கட்டிப்பிடிப்பார். தொடாதீர்கள் பிள்ளைவாள், தொடாதீர்கள் பிள்ளைவாள் என்று கதறுவாரு. ஆனா இந்த மண்ணுக்காக நீ இப்படி ஆயிருக்கிற உன்னை கட்டி பிடிக்கிறத விட எனக்கு என்னடா வேணும் என்று கட்டி பிடித்து இருவரும் வருவார்கள். அப்பொழுது ஒரு சொல்லுவான், நான் வெல்வேன். மீண்டும் கப்பலை எடுத்து வெள்ளையனுக்கு எதிராக கப்பல் நடத்துங்கிற போது ஒருத்தர் சொல்லுவான், திடீர்னு ஒரு தகவல், உங்க கப்பலை வெள்ளைக்காரன் கவுத்தான், இந்திய வித்துட்டான். வெள்ளைக்காரன் கவுத்தான், இந்திய வித்துட்டான். என் நண்பர்களே, அன்றைய நிலை இன்றைய நிலையும் ஒன்றா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். பெற்றுக் கொடுத்தார்கள், நாம் விற்று கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொன்னார். உடனடியாக இதுக்கு பதில் சொல்லணும். பேராசிரியை புதுக்கோட்டை பிரம்மாண்டம். புதுக்கோட்டை மற்றும் கரம்பக்குடியில் தங்க நகைகளுக்கு 4.99% சேதாரம் மட்டுமே. ஸ்ரீ பார்வதிஸ் ஜுவல்லர்ஸ் தங்க நகை தயாரிப்பு கூடம், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை. பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதியுடன். நடுவர் அவர்களுக்கும் பேச்சாள பெருமக்களுக்கும் புதுக்கோட்டை வாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் புதுயுகம் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, இன்றைக்கு சுதந்திரத்திற்கு பிறகு நாம் அதை விருத்தி செய்திருக்கிறோமா என்பதை சுதந்திர தினம் அன்றைக்கு நாம் ஏற்றுகிற கொடியிலிருந்து தொடங்கினால் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி? சுதந்திர தினம் அன்றைக்கு நாம் ஏற்றுகிற கொடி கம்பத்தினுடைய பாதி கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் குடியரசு தினத்தன்று நாம் கட்டுகிற கொடி, அந்த ஏற்றப்படுகிற கொடி கம்பத்தினுடைய உச்சியிலே கட்டப்பட்டிருக்கும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? 1947 நாம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னதாக நம்முடைய நாடு வளர்ச்சியை நோக்கி போகாமல் இருந்தது. அதனால் சுதந்திரம் அடைகிற போது நாம் கொடியை மேலிருந்து கீழிருந்து மேலாக ஏற்றுகிறோம். ஆனால் சுதந்திரம் பெற்று குடியரசு அந்தஸ்தை நம் இந்தியா பெற்ற பிறகு சுதந்திர தினம் அன்றைக்கு பாதி கம்பத்திலிருந்து மேலே போகிற நம்முடைய தேசிய கொடி குடியரசு தினத்தன்று மேலே இருந்து பறக்க விடப்படுகிறது என்றால் அன்றைக்கே நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். நம் தேசத்தை நாமே ஆளுகிறோம் என்று பட்டவர்த்தமாக உலகத்துக்கு சொன்ன தினம் குடியரசு தினம். சார், என்னுடைய பாட்டி சுதந்திரம் அடைந்த போது பிறந்த என்னுடைய பாட்டி இருக்கிறாளே, அவள் அடுப்பங்கரைக்குள்ளே ஒளிந்து கிடந்தாள். யாராவது வீட்டிலிருந்து வெளியிலிருந்து வந்தாங்கன்னா அந்த அடுப்பங்கரைக்குள்ளே இருந்து அப்படி எட்டி பாப்பா. அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையாக இருந்த என்னுடைய அம்மா இருக்கிறாளே, அந்த அடுப்பங்கரையிலிருந்து வீட்டினுடைய வரவேற்புரைக்கு வந்து நின்று கொண்டிருப்பாள். அதற்கு அடுத்த தலைமுறையாகிய நான் இருக்கிறேனே, அந்த வரவேற்பறையை விட்டு இன்றைக்கு வாசல் வரைக்கும் வந்திருக்கிறேன். எனக்கு அடுத்த தலைமுறையாக என்னுடைய பிள்ளை இருக்கிறாளே,
சமையலறையில் தொடங்கிய என் பாட்டி தொடங்கி இன்றைக்கு என்னுடைய பிள்ளை வாசலை அல்ல, சமையலறையை அல்ல, இன்றைக்கு விண்வெளியை கூட போய் சேர முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் இந்த சுதந்திரத்தை நாங்கள் விருத்தி செய்திருக்கிறோம். உண்மைதான். படி தாண்டா பத்தினின்னு சொன்னது அந்த காலம், படி தாண்டினாலும் பத்தினின்னு நிரூபிச்சிட்டு இருக்கிறது இந்த காலம். அதே மாதிரி தொழில்ல நீங்க என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள்னு அண்ணன் தனிக்கொடி அண்ணன் கேட்டாங்க. தொழிலில் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு காலத்துல குப்பனோட பிள்ளையும் சுப்பனோட பிள்ளையும் குடும்ப தொழிலைத்தான் பார்க்கணும்னு இருந்த சமூகம் இந்த சமூகம். ஆனால் இன்றைக்கு குப்பனின் பிள்ளையும் சுப்பனின் பிள்ளையும் கோட் அணிந்து கொண்டு சிஇஓவாக உட்கார முடியும்னா இந்த சமூகத்திலே இன்றைக்கு இந்தியா சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டே அதை இளைஞர்கள் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், தாழ்ந்த ஜாதினா இப்படித்தான் இருக்கணும், உயர்ந்த ஜாதினா இப்படித்தான் இருக்கணும்னு சுதந்திரத்திற்கு முன்னால் எத்தனை எத்தனை சாதிய வேறுபாடுகள் இந்த சமூகத்திலே நிலவியது. ஆனா இன்னைக்கு கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்பு தான், சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதனுடைய உயர்வான எண்ணங்களில் உள்ளதுதான் வாழ்க்கைன்னு அத்தனை பேரையும் சரிசமமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்றால் அதை நான் விருத்தியாக பார்க்கிறேன். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா மதம் சார்ந்த பிரச்சனைகள் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் ஒருபோதும் மதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கவே முடியாது. சுற்றும் பூமி ஏற்று நின்று சோம்பலை முறித்தால் கோயில் சிலைகள் மசூதியில் கிடைக்கும், கர்த்தரின் சிலுவை புத்தரை சுமக்கும் என்று இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதனால நீங்க சாதி மதம் இதெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சார், ஒரு காலத்துல பெண் பிள்ளையே வேண்டான்னு சொன்னாங்க சார். ஆனா இன்றைக்கு நான் உட்பட நான் சொல்லுகிறேன், எனக்கு 3 பெண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகளையும் என் குடும்பம் கொண்டாட தொடங்கி இருக்கிறது என்றால் பெண் குழந்தைகளே வேண்டாம்னு இருந்த சமூகத்துல இன்னைக்கு எனக்கு பிறந்தா பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவிற்கு நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா இல்லையா? கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்காக தன் கண்ணை எடுத்து அப்பிய இந்த சமூகத்துல இன்றைக்கு வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இல்லாத ஒருத்தருக்கு இறக்கிற போது தன்னுடைய உடலை தானம் செய்கிற அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்றால் அதை நாங்கள் விருத்தியாக பார்க்கிறோம். கல்வி என்ன முன்னேறி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க சார். எல்லா நாடுகளும் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா டாலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. எல்லா நாடுகளுடைய அந்த ரூபாய், எல்லா நாடுகளும் டாலர்களை மையமாக வைத்து செயல்படுகிறது. ஆனால் இந்தியா மட்டும்தான் ஸ்காலர்களை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் கல்வியில நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. காசியில் பேசும் புலவர் உரை கேட்க காஞ்சியிலே ஒரு கருவி செய்ய வேண்டும்னு பாரதி சொன்னார். இன்னைக்கு நான் இங்க பேசுறது புதுக்கோட்டை மண்ணிலே பேசுகிற என்னுடைய பேச்சு புதுயுகம் தொலைக்காட்சி வழியாக எல்லா நாடுகளுக்கும் சென்று சேர்கிறது என்றால் அது அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஐயா அவர்கள் ரொம்ப உருக்கமா ஒரு விஷயம் சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவா அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற போது அவரை வரவேற்க கூட ஆள் இல்லை. உண்மைதான் சார், அது சுதந்திரத்திற்கு முன்னதான காலகட்டம். ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்தா என்னுடைய படித்த இளைஞர்கள் இருக்கவே இருக்கு சார். சோசியல் மீடியா வெளியில வர்றாருன்னு சொன்னா 100 பேர் போய் அவரை வரவேற்கிறதுக்கு நிற்கிற அளவிற்கு இன்னைக்கு நீங்க எந்த தப்பு பண்ணாலும் அதை உடனடியாக சோசியல் மீடியால போட்டு தப்பு செஞ்சா நம்ம மாட்டிக்குவோங்கிற பயத்தை இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கொடுத்திருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்னு சொன்னாங்க பகத்சிங், அது மாதிரி ஒரு தேசப்பற்று உள்ள இளைஞன். நான் பகத்சிங்கை வேறு யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இளைஞன். ஆனால் அது போல இளைஞர்கள் இருக்கிறார்களானா? இருக்காங்க சார். நீங்க சமீபத்துல கேரளாவினுடைய அந்த வெள்ளம் இருக்குல்ல, அந்த கண்ணூர் வெள்ளத்தின் போது 61 வயது ஒரு முதியவர் வெள்ளத்துல சிக்கிக்கிட்டார்.
அந்த வெள்ளத்துல சிக்கின 61 வயது முதியவருக்கு தாம் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டு அந்த முதியவரை காப்பாற்றி விட்டு தன் உயிரை ஈந்த ராஜேஷ் என்பவர் நான் பகத்சிங்கை போல இன்றைக்கும் இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அவர் உதாரணமா இல்லையா? இளைஞர்களுக்கு தேசப்பற்று இருக்கிறது. எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒருவர் செய்கிற தப்புக்காக எல்லாமே இன்றைக்கு வளரல, நீங்க விருத்தி செய்யலன்னு பேசுகிறது எந்த விதத்திலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஈரங்கி அணிந்த மனிதன் ஒருவன் பீரங்கி அணிந்த மனிதர்களை வெளியே துரத்தினார் சுதந்திரத்திற்காக. ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளுக்கும் இன்றைக்கு பயம் இருக்கிறதே, அது எதனால நினைக்கிறீங்க? நம்மிடம் சர்வ வல்லமை படைத்த அணு ஆயுதம் இருக்கிறதுன்னு எல்லா நாடுகளும் நம்மை பார்த்து பயப்படுகிறது என்றால் இதை நாங்கள் வளர்ச்சியாக பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் இந்த தேசம் இன்னும் உயர உயர செல்லும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நடுவர் உள்ளிட்ட புதுயுகம் தொலைக்காட்சியை சார்ந்தவர்களுக்கும் என் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ரத்தின சுருக்கமா இருந்தது. இந்த சபையில் ஒரு பேராசிரியையா ஒரு பெண் நின்று பேசுறது மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்போ பெண்கள் அப்படியா இருக்காங்க? ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கல்லானா ரோட்டுக்கு, புல்லானா மாட்டுக்கு, புருஷனாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு. ரொம்ப மாறிட்டாங்க பெண்கள்லாம். அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் அவங்க பேச்சிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு கோவை தனபால் அவர்கள். புதுக்கோட்டை பிரம்மாண்டம். புதுக்கோட்டை மற்றும் கரம்பக்குடியில் தங்க நகைகளுக்கு 4.99% சேதாரம் மட்டுமே. ஸ்ரீ பார்வதிஸ் ஜுவல்லர்ஸ் தங்க நகை தயாரிப்பு கூடம், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை. பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதியுடன். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் புதுக்கோட்டை கவிஞர்களுக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, அருமை சகோதரி சொன்னார், சுதந்திர தினத்தன்று அரை கம்பத்திலிருந்து கொடியேற்றப்பட்டு பறக்க விடப்படுகிறது. குடியரசு தினத்தன்று முழு கம்பத்திலே இருந்து அப்படியே பறக்க விடுகிறது. உண்மைதான். சுதந்திரம் பெறாமல் இருந்த நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்பதை காமிப்பதற்காக அரைக்கம்பத்திலிருந்து ஏற்றப்படுகிறது. சுதந்திரம் பெற்ற நாடு குடியரசானதை காண்பிப்பதற்காக மேலே இருந்தே பறக்க விடப்படுகிறது அப்படின்னு வித்தியாசத்தை சொன்னாங்க. எப்படியாக இருப்பினும் அந்த தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கிறதே. அருமைக்குரிய பெரியோர்களே, அந்த கொடியை தாங்குவது எது தெரியுமா? திரிக்கப்பட்ட நூல்களால் அல்ல, அதற்காக பறிக்கப்பட்ட பல உயிர்களால் தான் அந்த கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்பதை நெல்லை ஜெயந்த அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த கொடி பறக்கின்றது. இன்று சரியாக விருத்தியாக இருக்கிறதா இல்ல விரயமாக இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நாடு எங்க போயிட்டு இருக்குது நான் கேட்கிறேன். சுதந்திரம் கிடைச்சது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் சுதந்திர நாட்டுல நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல சுதந்திரம். இந்திய தேசத்தில் இருக்கின்ற அத்தனை கோடி பேரும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது விருத்தியாக இருக்கிறது என்பது பொருள். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு ரபடி, வீட்டுக்கு ஒரு கொடியார இருக்குதா இல்லையா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. ஜாதிக்கு ஒரு கட்சி சரி இருக்கு, வீதிக்கு ஒரு ரபடி இருக்கு, வீட்டுக்கு ஒரு குடிகார இருக்கார். அவர் இப்ப குடிகாரன்லாம் சொல்லக்கூடாதுங்க, மது பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும். இப்படியே பேசி பேசி பேசியே நம்ம நான் கேட்கிறேன் எப்படி சார்? சார் நேற்று காலையில் எங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் புறப்படலான்னு, நேற்றுக்கு சேல நிகழ்ச்சி, இன்னைக்கு இங்க புறப்படலான்னு வர பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் மிகப்பெரிய சண்டை. வேச்சு வித்தியாசம் பார்த்தா நிறைய இருக்குது. எப்படா சண்டை போடணும்? ஹலோ பிரதர், நீங்க எந்த ஊரு அப்படிங்கிறா. நான் கோயம்புத்தூர் தான், காந்திபுரம் 3வது ஸ்ட்ரீட். ஏ பிரதர், நானும் காந்திபுரம் 3வது ஸ்ட்ரீட் தான் அப்படிங்கிறாப்ல. ஏய், காந்திபுரம் 3வது ஸ்ட்ரீட் ஒன்னு பார்த்ததே இல்ல, எங்க இருக்கிறேன்? சார் 3வது ஸ்ட்ரீட்ல 47ஆம் நம்பர் வீடு. பிரதர், நானும் 47ஆம் நம்பர் வீடு தாங்கிறேன். 47ஆம் நம்பர் வீட்டுல எங்கடா இருக்கு? நான் மேல் மாடி இருக்கிறேன். யோ, நானும் மேல் மாடியில. பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்பளை சொல் போட காலங்காத்தால அப்பன மகனும் குடிச்சு போட்டு பெரிய ரபசா இருக்குது, பெரிய பொழப்பு.
அது கூட பரவாயில்ல. எங்கள் ஊரில் ஒருத்தன் தான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு எதிர்த்த வீட்டு கதவை தட்டினாருங்க. அந்த ஆள் கதவை திறந்து என்னன்னாரு, சார் நான் ஒரு வாரமாக ஊர்லே இல்லை, முந்தா நாள் செத்து போனது நீங்களா உங்கள் அண்ணனான்னு கேட்குறான். அவர் நம்ம இருக்கிற ஆளை நம்மளை கொண்டு வருவான் போல இருக்குன்னு நினச்சிட்டாரு. இல்ல அந்த அம்மா கேக்குது, மனசு கேட்க, என்னடா காலங்காத்தால இதை வாங்கி கொடுத்துக்கிட்டீங்க, ஏன் குடிக்கிறீங்க, தள்ளாடுறீங்க, எதுக்கடா அப்படின்னு கேக்குது. அவன் சொல்றான், நாங்க தள்ளாடலினா அரசாங்கம் தள்ளாடிரு, எங்களை ஸ்டெடியா இருக்கு சொன்னா அப்புறம் அரசாங்கம் ஸ்டெடியா இருக்காது, ஜாக்கிரதைங்கிறான். 3 பேர் வந்துட்டு உண்மையாவே இந்தியாவும் எங்களுக்கும் பெருமைதான், நாங்களும் இந்தியன் தான், இந்தியா நல்லா இருக்கணுங்கிறத ஆசைப்படுறோம். சுதந்திரம் கிடைச்சதுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாமா? நான் கேட்கிறேன், என்ன சாப்பிடணும்னு இருக்குல்ல, நம்ம சீதோஷண நிலைக்கு என்ன உடை கொடுத்தணும்னு இருக்குல்ல, அவன் போடுறான் இவன் போடுறான், அவன் நாட்டுக்கு போடுவான், நம்ம நாட்டுக்கு என்ன யோசிக்கிறோமா சார்? நான் கேட்கிறேன், பிடித்த உணவை உண்பதில் இல்லை மகிழ்ச்சி. கடையில போய் அது இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோமே, அது குடலுக்கு எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோமா? பிடித்த உணவை சாப்பிடுவதில்லை மகிழ்ச்சி, பிடித்தவர்களோடு உணவு சாப்பிடுவதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? இருந்தால் விருத்தி, இல்லாட்டி எங்களுக்கெல்லாம் விரக்தி தான் இருக்குது. நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க சார். இன்னைக்கு எப்படி குடும்பங்கள் எப்படி சார் இருக்குது? ஒரு காலத்துல குடும்பங்கள் கோயிலாக இருந்தது, இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் விடுதிகளாக மாறி இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சுதந்திரம் என்ற வேட்கையில கூட்டு குடும்பமா இருந்ததா? கூட இருந்த தாத்தா பாட்டியை கூட வச்சிருக்கிறோமா? ஊருக்கு அனுப்பிச்சிடறோம், இல்லாட்டி வேற எங்கேயோ அனுப்பிச்சிடறோம். அட பெத்த தாய் தகப்பனை கூட வச்சிருக்கிறோமா? எங்கேயோ அனுப்பிச்சிடறோம். அதை விட சுதந்திரம் வேணும்னு இன்னைக்கு சத்தியமா சொல்ற, தமிழ்நாட்டில் நின்றுட்டு சொல்ற, வளர்ந்து வந்துட்டு இருக்குது. புருஷன் பொண்டாட்டி கூட இருந்தாலே சுதந்திரம் இல்ல, என்னோட பிரைவேசி பாதிக்குது, உன்னோட பிரைவேசி பாதிக்குதுன்னு இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். இது விருத்தி இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடியவர்கள். என்ன சார் எங்க போயிட்டு இருக்கு நான் கேட்கிறேன். குழந்தைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுக்கிற குடும்பத்தில் ஆள் இருக்கிறாங்களா? அன்னைக்கு தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்கள தான் முடிக்கிட்டுமே. அப்பனாத்தா சொல்லி கொடுத்தாங்க, விரல புடிச்சு எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எல்லா உயிர்களுக்கும் எப்படி நேசிக்கணும். இன்னைக்கு இருக்கிறமா? நான் கேட்கிறேன், வரலாறு சொல்லி கொடுக்கறதுக்கு குடும்பத்துல ஆள் இல்ல, அவன் அப்படித்தான் சுத்துவான். பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறேன், பையன்கிட்ட கேட்கிற, டேய் வரலாறு படிச்சிருக்கியாடா அப்படின்னு. வரலாறு படிடா. வரலாறு படிக்க வேண்டிய அவசியம் இல்ல சார், நான் வரலாறே பார்த்திருக்கிறேன்னா. என்னடா 3 வயசுக்கு வரலாறு பார்த்திருக்கிறேன்? ஆமா, தல அஜித் நடிச்ச வரலாறு பார்த்திருக்கிறேங்கிறான். நான் எந்த வரலாறு சொல்றேன், அவன் எந்த வரலாறு சொல்றேன்னு வருவாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. டேய் இப்படி எல்லாம் பேசாதீங்கடா, நல்ல பேர் வாங்கிடா, நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்கடா. ஏன் சார் இந்தியாங்கிற பேர் நல்லா இல்லையா உங்களுக்கு? நல்ல அழகாத்தானே இருக்குது. கேக்குறான் சார், ஒரு நாளைக்கு ராக்கெட் விடுறத பத்தி பேசுறீங்களே, ஒருத்தர் வான்வெளிக்கு போனதை பத்தி பேசுறீங்களே, தினந்தோறும் உங்களுக்காகத்தான் நாங்க பேச வந்திருக்கோம் சார். மனசாட்சி வச்சு யதார்த்தமா பேசுற சார். 3 பெண்களும் பட்டிமன்ற பேச்சாளர்கள், இரவு நேரத்தில் பட்டிமன்றம் முடிச்சு பயணம் செய்கிறார்கள், பாதுகாப்பாக பத்திரமாக போகிறார்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், நீங்கள் வீடு வந்து சேரும் வரைக்கும் பயப்படாமல் வீட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால் சத்தியமாக விருத்தி அடைந்திருக்கிறது என்று நானும் ஒத்துக்கொள்கிறேன். அது இருக்கிறதா? என்னுடைய கேள்வி, ஆதங்கம் அதுதான். உண்மைதானங்க. இன்னைக்கு கல்லூரி போற பெண்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நல்லா படிச்சுட்டு வரணுங்கிறத விட பத்திரமா வரணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தானங்க நிறைய பேரு. சார் ஒன்னு எக்ஸம்ஷன் பத்தி பேசக்கூடாது. வான்வெளிக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக வந்தார், மறுக்கவில்லை. வான்வெளிக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் கண்ணியமாக இறங்கி வந்தார், மதிக்கின்றோம். ஆனால் வயல்வெளிக்கு போகின்ற சுப்புலட்சுமிகள் கண்ணியமாக வர முடிவதில்லையே, அதுதான் எங்களுடைய வேதனையாக இருக்கிறது. இந்த மண்ணிலே, புதுக்கோட்டை மண்ணிலே சகோதரி சொன்ன ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு பெண் மருத்துவராக சிரமப்பட்டது, இன்று ஆயிரக்கணக்கான பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மைதான், சத்தியம்தான். நான் பெற்ற 2 பெண்களும் மருத்துவர்களாகத்தான் படித்திருக்கிறார்கள். ஒரு பெண் அல்ல, 1000 பெண்கள் மருத்துவர்களாக படித்திருக்கிறார்கள். வளர்ச்சிதான். நான் கேட்பது என்ன தெரியுமா? எல்லா நிலையிலும் இருக்கின்ற பெண்களால் படிக்க முடிகிறதா? இதுதான் நாட்டின் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.
நிறைய விஷயங்களை சொன்னார். இந்த காலத்தில் இப்போ தானே இருக்கு, இப்படி பல கொடுமைகளை சொல்லி முடிச்சிருக்கார், அப்படிலாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்வதற்காக ஆரூர் சினேகா அவர்கள் வருகிறார் உங்கள் கைத்தட்டலோடு. உண்மையாகவே இது ரொம்ப அழகான நாள் நடுவர் அவர்களே. அக்கா அக்கா என்றதும் கொடுக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா சொல்கிளியேன்னு போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி போற்றி அனுபவித்து அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை சுதந்திர தாயின் பிள்ளைகளுக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல கேள்வியை உண்மையாவே கேட்டிருக்கீங்க சார். என்ன கேள்வி? பெற்ற சுதந்திரத்தை விரயம் செய்திருக்கிறோமா இல்ல விருத்தி செய்யறோமா அப்படின்னு. அவ்வளவுதான். எங்க தனபால் அண்ணனுக்கு அப்படி என்ன விரக்தியில இருக்காரு மனுஷன் தெரியல. வந்ததுல இருந்து பிள்ளைங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க. இன்னைக்கு உடை நல்லா இருக்கா, உணவு நல்லா இருக்கா, வாழ்க்கையில எந்த நல்ல விஷயத்தையுமே கண் கொண்டு பார்க்காத மனுஷன் மாதிரியே எங்க அண்ணன் போய் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. புலம்பி தீர்த்துட்டார். புலம்பலுடைய மொத்த உருவமாவே உட்கார்ந்துட்டு இன்னைக்கு உடை நல்லா இல்ல, உணவு நல்லா இல்ல, பிடித்த உணவை சாப்பிடுவதில் இல்லை மகிழ்ச்சி, பிடித்தவர்களோடு சாப்பிடுவதில் தான் மகிழ்ச்சி. சத்தமா சொன்னா நம்ம ஊர்ல எல்லாத்தையும் நம்பிடுவாங்கிறதுக்கு இந்த மேடையே சாட்சிங்க. எத்தனை நாள் இதே உருட்டை நீங்க உருட்டிட்டு இருக்க போறீங்கன்னு கேக்குறேன். பிடித்த உணவை சாப்பிடுவதில் மகிழ்ச்சி, பிடித்தவர்களோடு சாப்பிடுவதில் மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? அம்மாக்கு பிடிக்கிறது, அப்பாக்கு பிடிக்கிறது, பிள்ளைக்கு பிடிக்கிறது, அக்காக்கு பிடிக்கிறது, தங்கச்சிக்கு பிடிக்கிறது. அம்மா பிடிக்கும்னு செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் மகிழ்ச்சியா? அதுல இல்லங்க, அம்மாக்கு பிடிக்கிற உணவையும் அவளுக்கு சாப்பிடவும் பிடிக்கும்னு அவளோட முக்கியத்துவத்துக்கும் அவளோட உணவுக்கும் அவளோட தேவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்படின்னா சும்மா அடுத்தவங்களையே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த பிள்ளைகளை தாண்டி இன்னைக்கு தமக்காக ஒன்னு செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும்னு புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு காலம்னா, இந்த காலம் எப்படி அடுத்தவங்களுக்கு மட்டும் செஞ்சா போதும் அதுல நிறைவு இருக்கும் சொல்ற காலமா இருக்கும் நான் கேக்குறேன். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற மனசு வருமான்னு தெரியாதுங்க. ஆனா உண்மையாகவே இன்னைக்கு பல பிள்ளைகளின் மனதில் இருக்கோ இல்லையோ கொடுக்கணும்ன்ற மனசை இன்னைக்கு உள்ள கல்வி விதைச்சிருக்கு. அப்படின்னா இந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம வரைய செய்யறோம்னு சொல்ல முடியும்னு கேக்குறேன். எங்க உதாரணம் இல்லாம நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. இன்னைக்கு 2016 உண்மையாவே 2016 ஒரு ஆக்சிடென்ட், 2019 அந்த அம்மாக்கு 2016 நடந்த ஆக்சிடென்ட்ல என்ன தெரியுமா ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுத்தமா செயல் இழந்துட்டாங்க. எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம அது வரைக்கும் பிறந்ததுல இருந்து அவங்க வளர்ற வயசு வரைக்கும் இருந்த எல்லா மெமரியையுமே அந்த அம்மா இழந்துட்டாங்க. இழந்ததுக்கு அப்புறம் 2016 ஆக்சிடென்ட்ல இருந்து 2019 தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் திரும்புது. நினைவுகள் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? டாக்டர் பிடிஎஸ் படிப்பை முடிச்சு 4 வருஷம் பிடிஎஸ் படிப்பு முடிச்சு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பார்த்து கோவிட் டைம்ல மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்து இது மட்டும் இந்த சமூகத்துக்கு என்னுடைய சேவை போதாது, ஒரு டாக்டரா இருந்து என்னால உதவி செய்யறதை விட ஒரு ஐஏஎஸ்ஆ இருந்து நான் பல மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு மாற்றுத்திறனாளியா வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு முடங்கி உட்காராம 2019 4 அட்டம்ப்டுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆக பதவி உயர்ந்திருக்கிறாங்க. கேரளால டாக்டர் சுகந்தம்னு சொன்னா இன்னைக்கு பல பெண்கள் தான் வாழ்க்கையை மாத்தணும்னு முடிவெடுத்து முன்னாடி வராங்களோ இல்லையோங்க. தன்னை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாத்தணுங்கிறதுக்காக தான் வெளியிலே வராங்கன்னா இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி விரயம் செய்வாங்கன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வருதுன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு காலத்துல 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கும், 300 ஸ்கொயர் ஃபீட்ல தான் கிச்சன் இருக்கும். அங்க என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ற உரிமை கூட நம்ம பெண்களுக்கு கிடையாது. சரவணபவன் சர்வர்ட்ட ஆர்டர் பண்ற மாதிரியே வீட்டுல ஆண்கள் ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க. காலையில இட்லி சுட்டு வச்சிரு, மதியத்துக்கு சுட சுட சாம்பார் பொரியல் கூட்டு செஞ்சு வச்சிரு, நைட்டுக்கு சுட சுட டிஃபன் செஞ்சு வச்சிருன்னு சரவணபவன் சர்வர்ட்ட ஆர்டர் பண்ற மாதிரியே மனசாட்சி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க. அந்த அம்மாவும் சமைச்சு வைக்கும், அடுத்த வேலைக்கு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்டு சமைச்சு வைக்கும். ஆனா இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. பல குடும்பத்துல பெண்கள் தன்னை உயர்த்தியது போதாதுன்னு தன்னுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையுமே உயர்த்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்காங்கன்னா இது இல்லையாங்க வளர்ச்சி. நான்மணி கடிகையில தான் அழகா சொன்னாங்க, மனைக்கு விளக்க மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர்,
மனக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே, கல்விக்கு ஓதில் புகழ்சால் உணர்வுன்னா ஒரு குடும்பத்துக்கு அழகே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான். அந்த மனைவிக்கு அழகு அவள் பெறக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அழகு அவன் பெறக்கூடிய கல்வின்னா இன்னைக்கு கல்வி எவ்வளோ அழகா போய் சேர்ந்து அடைஞ்சிருக்குங்கிறது தெரியுமா? எங்க அக்கா சொன்ன மாதிரியே பண்ணையார் வீட்டு பையன் மட்டும்தான் படிக்க முடியும்னு இருந்த கல்வி முறை மாறி இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளும் படிக்க முடியுன்ற அளவுக்கு கல்வி இலகுவாகி எவ்வளவு பெரிய சாதனையை கொடுத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தாங்க. காரைக்குடியில ஒரு மருத்துவர் டாக்டர் குமரேசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அம்மா 11 வயசு, அவங்க 11வது படிக்கும் போதே கேன்சர்ல தவறிட்டாங்க. அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அம்மா கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தப்போ அவளை யாரும் தொட்டு கூட பார்க்கலடா, தொட்டு கூட பார்க்கலங்கிற வேதனையிலே இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கிறவ வருத்தத்திலே 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாடா. நீ மருத்துவர் ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? யார் வந்தாலும் நல்லா மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆறுதலா 4 வார்த்தையை பேசுடா. நீ பார்க்கிற மருத்துவத்தை விட உன்னுடைய வார்த்தை தான் அவர்களுக்கு ஆறுதல் தரணும்னு சொல்லக்கூடிய அறிவில் சிறந்த பிள்ளைகளை மட்டும் உருவாக்கலங்க, சக மனிதனையும் மதிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்த இடத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள் தான் இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிறதே. நான் பூபாலன் அவர்கள் தான் அழகா சொன்னாரு, மகாபாரதம் இதிகாசமானது, பகவத்கீதை வேதமானது, கர்ணனும் அர்ஜுனரும் கடவுளர்கள் ஆனார்கள். ஆனால் கூட்டம் கூட்டமாய் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் செத்து போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள்னு இன்னைக்கு ஜெயிச்ச எல்லாரையுமே உலகம் கொண்டாடும். பாரதியார், பாரதிதாசன், காந்தி, நேதாஜி அப்படின்னு ஜெயிச்ச எல்லாரையுமே நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கூட்டம் கூட்டமாக சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்களை பத்தி நம்ம பெரும்பாலும் பேசுறதே இல்லை. ஆனா இன்னைக்கு நடந்திருக்க பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? ஜெயிச்சவங்களை மட்டும் பத்தி இந்த உலகம் பேசாது, ஜெயிக்க வச்சவர்களையும் பேசுங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு கோவையில பார்க் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்துல ஜெயிச்ச பிள்ளைகளை கொண்டாடுறதுக்கு பதிலா அவங்க பிள்ளைகளோட அம்மாக்களோட கதையை நீங்க சொல்லுங்க. எந்த அம்மாக்களுடைய கதைகளுக்கு அதிக வாக்கு சேகரிக்கப்படுதோ அந்த அம்மா மேடை ஏற்றி மரியாதை செய்யப்பட்டு கௌரவிக்கப்படுவார்னு வெற்றி பெற்றவர்களை கொண்டாடும் உலகமாக மட்டும் இன்றைய உலகம் இல்லை, வெற்றி பெற வைத்தவர்களையும் கொண்டாடும் உலகமாக இன்றைய உலகம் இருக்கும் வரைக்கும் இன்றைய சுதந்திரம் விருத்திதான் என்று கூறி, பாதை கடினமாக இருந்தால் பயணிக்கிற வண்டியை நம்ம கீழே போடுறது இல்ல, ஒன்னு பாதையை மாத்திப்போம் இல்ல பயணத்தை மாத்திப்போம். இன்றைக்கு அதே போலதான் வாழ்க்கை. பூட்டிய பல இருப்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. போக முடியாத பாதையிலும் பயணிக்க புதிய பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூஜை அறைகள் எல்லாம் புத்தக அறைகளாக மாறி இருக்கிறது. சாதிகள் மறைந்து சமத்துவம் செழித்திருக்கிறது. மதங்களை தாண்டி மனிதம் இன்றும் நிலைத்திருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. இப்போது உடனடியாக நான் ஏதாவது குறுக்க பேசி அவர் வேகத்தை கெடுத்துடக்கூடாது. உடனடியாக நம்முடைய முனைவர் பழனி அவர்கள் வருகிறார், நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. புதுயுகம் தொலைக்காட்சியில் சுதந்திர தின பட்டிமன்றத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கிற பெரியோர்களுக்கும் மிக அருமையான நடுவர், எங்கள் அன்புக்குரிய நடுவர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மனிதரை எனக்கு தெரியும்னா அது அண்ணா சிங்காரவேல் என்கிற அற்புதமான மனிதரை தெரியும். அவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, ஒரு அழகான நிகழ்ச்சியில ஒரு அருமையான கேள்வி, பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு விரயமாகியிருக்கிறதா விருத்தி ஆகியிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஒரு அழகான கேள்விக்கு எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னா, ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க என்னமோ பெற்ற சுதந்திரத்தை, அந்த அம்மா வாளி பறந்து வருமா, அதான் வாளி வதைன்னாங்க. புருஷனை அடிக்கிறது, வாளியால் அடிக்கிறது ஒரு பெருமையாமா? வள்ளுவர் காலத்தில் அன்னைக்கு விட்டாங்களாம், வாளி அப்படியே நினைச்சான். இப்ப வள்ளுவருக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்திருக்கோம், இன்னைக்கு வள்ளுவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா எங்க கேரளாவில் அப்படி காப்பாற்றினார்கள். திருத்தணி பக்கத்தில் பொதுட்டூர்பேட்டைன்னு ஒரு ஊர்ல பெத்த அப்பனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு பாம்பை விட்டு கடிக்க விட்டுருக்காங்க. போய் பாருமாங்கல்லாம், பாம்பை விட்டு கடிக்க விட்டுருக்காங்க. முதல் தடவை கடிக்கலன்னு 2வது தடவை ட்ரை பண்ணி மேட்டரை முடிச்சிருக்காங்க. அதை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கு. இன்னைக்கு பேப்பர், இன்னைக்கு நியூஸ் என்ன தெரியுமா? மும்பையில் ஒருத்தர் 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு சார். 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. பெத்த அப்பா முதியோர் இல்லத்துல இறந்து போயிருக்காரு. வீடியோ காலில் வந்திருக்கு 3 பொண்ணும்.
அதுல ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, இந்த சடங்கு எப்ப முடியும், எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. என்ன கொடுமை சார், இப்படி இருக்கிற தலைமுறையை வச்சுக்கிட்டு நீங்க பெற்ற சுதந்திரத்தை நாங்கள் பேணி காக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், கணவன் மனைவி பிரச்சனை தெரியும் சார், கணவன் மனைவி பிரச்சனை தெரியும், எல்லா காலத்திலும் நடக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு என் மனைவிக்கும் போன வாரம் 2 மணி நேரம் சண்டை, ஒரு வார்த்தை அவ திருப்பி பேசல, அவ்வளவு திட்டினேன், அப்படி அடக்கி வச்சிருக்கேன். அப்படி நினைக்காதீங்க. அப்போ தூங்கிட்டு இருந்தா, முழிச்சிருந்தானா நம்ம டங்குவார் கழிஞ்சிருக்கான். ஒரு வார்த்தை திருப்பி பேச முடியாது சார். என்னவோ மனைவிக்கு நாங்க சுதந்திரமே கொடுக்கலையா, அவ என்ன முடிவு பண்றாள். என் மனைவி தெளிவா கேட்கிறா, என்ன குழம்பு வைக்கிறது, சாம்பார் வைக்கவா, ரசம் வைக்கவா, கார குழம்பு வைக்கவா, நான் தெளிவா சொல்லிடுவேன், முதல்ல வை, பேர் அப்புறமா வைப்போம். இப்ப நாட்டில் அப்படிதான் சார் நடக்குது. இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்கறா, இந்த அம்மா ஒன்று சொல்லவா, சாதி பார்த்த காலத்தில் இருந்த கொடுமையை விட சாதி இல்லை என்று சொல்லியே சாதி பார்க்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியமான உண்மை. வாழ்க்கை அப்படிதானே சார் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு பெண்களுக்கு கொடுமையா நடக்கலையா? பெண்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம், சமுதாயத்தில் நேரம் வந்துட்டோம். எங்க அண்ணன் கேட்டார், நள்ளிரவில் நகைகளிந்த நங்கை ஒருத்தி தன்னந்தனியா என்றைக்கு தனியா வர்றாலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சுன்னு காந்தி சொன்னார். உண்மைதானே சார்? இன்னைக்கு எல்லாரும் பாலியலை பத்தி பேசிட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு மெட்ராஸ்ல போய் பாருங்க சார், பெரம்பூர்ல 2 பெண் போலீஸ் போட்டிருக்காங்க, பாதுகாப்புக்கு பெண் போலீஸ் போட்டிருக்காங்க. சந்தோஷப்பட்டா அந்த 2 பெண் போலீஸ பாதுகாக்க ஒரு ஆண் போலீஸ் போட்டிருக்காங்க. என்னடா அவங்க 2 பேருக்கு இவரு பாதுகாப்பு. நாட்டில் என்ன சார் நடக்குது? அன்றைக்கு ஒரு அடிமைத்தனம் இருந்ததுன்னு நீங்க வேணா சொல்லிங்க, ஆனால் அன்றைக்கு இருந்த கலாச்சாரத்தில் ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தது சார். அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்களால செஞ்சு போயிருக்கு, சத்தியமா சொல்றேன். தேசிய கொடி கூட சார், தேசிய கொடியா கூட இருக்கலாம், அது கூட கயிறால கட்டினா மட்டும்தான் பறக்கும். உண்மைதானே சார்? கட்டுப்பாடு வேணும், கட்டுப்பாடு வேணும். அது கட்டினாதான் பறக்கும், கட்டலன்னா கீழே விழுந்துரும். ஒரு பட்டம் கூட நூல்ல தானே பறக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு இருக்கிற சுதந்திரம்ங்கிறது அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கூட தப்பு தானே சார்? நான் கோடியக்கரை வேதாரண்யம் பகுதியிலேருந்து வர்றேன். கோடியக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சுந்தரேசன் அப்படின்னு ஒரு பையன் படிச்சான் வேதாரண்யம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. இதான் என்னோட நிறைவு கருத்து. சுந்தரேசன் படிச்சான். நாளைக்கு சமூகவியல் எக்ஸாம். இன்னைக்கு இரவு அவங்க அப்பா இறந்து போயிட்டார் சார். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், 1 வருஷம் போயிடும் ஒரு பரீட்சை எழுதலன்னா. இன்ஸ்டன்ட் எக்ஸாம்லாம் கிடையாது. டீச்சர் வந்தாங்க, அவங்க ஆர்கே டீச்சர்னு பேர், புஷ்பவனத்துலேருந்து வந்தாங்க. நேராக கோடியக்கரைக்கு போனாங்க. அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவனுக்கு 2 இட்லி ஊட்டி விட்டாங்க. பரீட்சை எழுத வச்சாங்க. அவன் பரீட்சை எழுதினான். சமுதாயத்தில் முதல் முறையா பரீட்சை எழுதி வேதாரண்யம் SKS அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் முறையாக சமூக அறிவியலில் 100க்கு 100 வாங்கினான் சுந்தரேசன். 437 மார்க் வாங்கினான். அது செய்தி இல்லை. இன்றைக்கு சுந்தரேசன் உலகமே வியந்து போட்டிருக்கிற நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தில் பணிபுரிகிறான். ஆர்கே டீச்சர்னு அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பிளாக் கட்டி கொடுத்துருக்கான். எது சிறப்பு தெரியுமா? அன்றைக்கு ஒரு பையனோட அப்பா இறந்து போயிட்டா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த டீச்சர் நினைக்கல. வீடு வரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு டீச்சரை காட்ட முடியுமா சார்? ஒரு டீச்சர் உள்ள வந்து பாடம் நடத்தினா பீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறான் சார். நம்ம காணொலி பார்க்குறோம் சார், காணொலி பார்க்குறோம். அப்போ உண்மையை சொல்லுங்க, அந்த காலத்தில் இருந்த சுதந்திரம் இந்த காலத்தில் இருக்கிறதா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, எழுத்தறிவித்தவனை இறைவனாக பார்த்த சமூகம்தான் மிகச்சிறந்த சமூகம். அதனால அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்கல. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தா நாங்களும் உங்க பக்கம் நிற்போம். நிறைய கெட்ட நிகழ்வுகள் நடக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனையுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணா சிங்காரவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப அற்புதமா நல்ல செய்திகளோட கலகலப்பா பேசியிருக்கா. ஏன்னா இவங்க பேசுனதுக்கும் கைதட்டி இருக்கீங்க, இப்ப இவங்க பேசுறதுக்கும் கைதட்டி இருக்கு. இப்ப நான் தான் லூஸ் ஆயிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணுக்கு தான் நான் சொல்லணும், அதுவும் நீங்க ஒத்துக்கிற மாதிரி யதார்த்தத்தை சொல்லணும். நீங்க எல்லாரும் சமம் அப்படின்னு ஒத்துக்கிறோமா? நம்ம எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு.
வார்த்தையில தானே இருக்கு, வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிருச்சா, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா அப்படின்னு இவங்க கேட்கிற கேள்வி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன பிள்ளைல எல்லாரும் பாடின பாட்டு தான் இது, சொல்ற வரி தான் இது. இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க எல்லாம் 5 வயசு 10 வயசு 15 வயசுல நம்ம எல்லாருமே ஒன்று கேட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கட்கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விரதம் இருந்தான், வெள்ளிக்கிழமை விடுதலை அடைந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். அப்படிதானே வரும், அப்படிதானே படிச்சிருக்கோம், அப்படிதானே நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், ஜெயிலுக்கு போனால் திரும்ப வந்தால் சாப்பிட்டு படுத்துட்டான். இதுதான் நம்ம படித்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கட்கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்தான், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும். திருந்தலை அவ்வளோதான். அப்படித்தானே இருக்கு. ஒரு மாற்றம் நடந்தா ஒரு குழந்தை விளையாட போகுதுங்க. நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ரோட்ல ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது, எடுத்துக்கொண்டாந்து தாத்தாட்ட கொடுக்கு. தாத்தா ரோட்ல விளையாடும் போது மோதிரம் கிடந்தது. தாத்தா சொல்றாரு, கோயில் உண்டியல்ல போட்டுரு. 30 வருஷத்துக்கு முன்னால அதே மாதிரி ஒரு குழந்தை ரோட்ல விளையாடுது, தங்க மோதிரம். தாத்தா ரோட்ல மோதிரம், கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துரு. இப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை விளையாடுது, ரோட்ல மோதிரம் கிடக்குது, தங்க மோதிரம். தாத்தாட்ட, தாத்தா மோதிரம், போய் உங்க அம்மாட்ட கொடுத்துரு. சுயநலங்க. சுயநலம் பார்க்காம பொதுநலத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கின இந்த காலத்தில் இன்னைக்கு சுயநலம் நிரம்பி கிடக்குது. நான் நல்லா இருக்கணும் அல்லது என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறோமே. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல சுதந்திரம் என்பது எப்படிங்க, நம்ம பெற்ற சுதந்திரம் இன்னைக்கு விருத்தி அடைஞ்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை விரயம்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் சொல்லலை. ஒரு 2 நிமிஷம் இந்த பெண்கள் 3 பேர் பேசியிருக்காங்கல்ல, அதுவே பெரிய மாற்றம் இல்லை. மாற்றங்கள் நடக்குதுங்க. நான் சொல்றேன், இந்த பெண்கள், நான் சொல்றது எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். நான் இப்ப சொல்றது பொய் என்ன, நீங்க யாரும் கைதட்டவே வேண்டாம். இன்னைக்கு கிராமத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் சென்னைக்கு போகாதவங்க இருக்காங்க தெரியுங்களா? சென்னையே பார்க்காதவங்க, விமானத்தை பார்க்காதவங்க இருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு கிராமத்தில் படிக்காத அப்பா மக்கள் விமானம் இன்னைக்கு மேலே பறந்தா அண்ணாந்து பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சென்னைக்கே போகாத, விமான நிலையத்தையே பார்க்காத பல பெற்றோர்கள் தன் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவன் துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ போற பையனோ பொண்ணோ போய் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்ப வரும்போது தன் அப்பாவுக்கு அங்கிருந்தே பாஸ்போர்ட் எடுத்து வரும்போதே விசா வாங்கிட்டு வந்து சென்னையை பார்க்காத அப்பாவை முதல் முறையா விமானத்தில் அழைச்சிட்டு போய் அப்பா அம்மா மெய்சிலுக்க சொல்றாங்க, முதல்ல என் பையனாலதான் இந்த விமானத்தில் ஏறன்னு சொல்றாங்கன்னு. இந்த மாற்றத்தை இன்றைய இளைய தலைமுறை செய்தா இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னால கிடையாதுங்க. விமானத்தை பார்க்காம செத்து போன பெற்றோர்கள், ஏர்போர்ட்டை பார்க்காமலே, சென்னையை பார்க்காமலே செத்து போன. இன்னைக்கு அப்படி இல்லை. தான் பிள்ளை நினைக்கிறான், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம். அவங்க, நான் இத்தனை தடவை இந்த விமானத்தில் வந்துட்டேன், ஒரு தடவையாவது எங்க அப்பா அம்மா அந்த விமானத்தில் ஏறணும்னு இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அப்படின்னா மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க. நீங்க சும்மா நீங்க எடுத்து புள்ளி வரத்தை பாருங்க. உலகத்தில் பால் உற்பத்தி ஏதாச்சும் பாருங்க, இந்தியா இன்னைக்கு முன்னணியில் இருக்குங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியா முன்னணியில் இருக்கு. உணவு பாதுகாப்பா இந்தியா முன்னணியில் இருக்கு. சும்மா நம்ம போற போக்குல சொல்லிட்டு பெற முடியாது. ஒரே ஒரு தீர்ப்பு சொல்றேங்க, ஒரு நடந்த விஷயம்தான். ஈழத்துல போர் நடந்தது. தனி ஈழம் வேணும்னு சொல்லி போராடினாங்க, போராளிகள் போராடினாங்க, நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த சூழல்ல 2 பேர் லவ் பண்ணாங்க, ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணாங்க. அப்ப லவ் பண்ணோன்னே அந்த அந்த காதலை என்னதுமா சொன்னாங்க, பாரு நம்ம நாட்டில் ஒரே போரா இருக்கு, எப்ப என்ன நடக்கும்னு தெரியல, நம்ம எப்படியாவது தப்பிச்சு கடல் வழியா இந்தியாவுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்ட போது அந்த பொண்ணு சொன்னாலாம், டேய் நம்ம நாட்டில் கலவரம் நடக்குது, போர் நடக்குது, தப்பிச்சு நாம நல்லா இருக்கணும், நாம மட்டும் நல்லா இருக்கணுமா? இங்க பார், அடிமை ஈழத்தில் நாம் காதலர்களாக இருப்பதை விட சுதந்திர ஈழத்தில் கல்லறைகளாக நாம் இருப்போம். அதுதான் வாழ்க்கை. அதான் சுதந்திரம்ங்கிறது எவ்வளவு பெரிய உணர்வு. சுதந்திரம் இல்லாதப்பதாங்க தெரியும் நமக்கு. இப்படி உட்கார்ந்து பேச முடியுமா, நம்ம இப்படி உட்கார்ந்து கேட்க முடியுமா? இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நான் இன்னும் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னு, என் வீட்டு விசேஷத்தை நான் முன்னால நின்று நடத்தினா சந்தோஷமா, என் வீட்டு விசேஷத்தை யாரோ முன்னால வச்சு நடத்துறது சந்தோஷமா? நம் தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை, நம் தேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷத்தையும் நாம் முடிவு செய்து நாமளே கொண்டாடுகிற அந்த மாற்றம் தானங்க சந்தோஷம்.
அந்த சுதந்திரம் தானே சந்தோஷம். யாரோ ஒருத்தன் இதை பண்ணாத, இதை செய்யாத, இதை போராடாதன்னு யாரோ எங்கிருந்தோ வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கட்டுப்படுத்துகிற அந்த அடிமைத்தனம் மகிழ்ச்சியா? அந்த அடிமையிலிருந்து விடுதலை பெற்று நாமளே நம்முடைய முடிவை எடுத்து இன்றைக்கு இத்தனை பெண்கள் கூடியிருந்து மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய அதிசயங்கள் நடக்குது. இது மகிழ்ச்சியா அப்படின்னு சொன்னா, இந்த வளர்ச்சி என்பது மெதுவாக இருக்கலாம். இவங்க சொல்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இல்லாம இல்ல. இந்த வளர்ச்சி என்பது மெதுவாக இருக்கலாம், ஆனால் இந்த வளர்ச்சி என்பது நிஜம் என்பதை இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்கள் என்கிற காரணத்தால் பெற்ற சுதந்திரத்தை இன்றும் நாம் விருத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது இன்னும் வளரும், இன்னும் வளர்ந்து இன்னும் மலரும், இன்னும் உலகத்தில் சிறந்த நாடாக நம் தேசம் மலரும் என்று சொல்லி இதுகாரம் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.